வீடு வசந்தபவன் சைவ உணவிற்கு பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனம் ஆகும். தமிழ்நாட்டில் 17 கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது. சார், நீங்க நெல்லையில இப்ப எந்த பகுதியில இருக்கீங்க? சார், நெல்லை நகரத்துக்குள்ள இருக்கோம் சார். நாங்க மக்கள் பூரா வீதியில தான் நிக்காங்க. நாங்க நேத்து மாலையில இருந்து நாங்க அலைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். நிவாரண பொருட்களை கொண்டு போய் கொடுக்கற கூட எங்களுக்கு வழி தெரியாம இருக்கும். நிவாரண பொருட்கள் கூட ஓரளவு தயார் பண்ணியாச்சு, சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும். ஆனா அது எப்படி கொண்டு போய் கொடுக்கன்னு தெரியல. தெரு ஃபுல்லா தண்ணி. எந்த பகுதியில இருக்கீங்க? திருநெல்வேலியில நம்ம தெற்கு பக்கத்துல சார், காட்சி மண்டபம் சொல்லுவாங்க. அந்த பக்கத்துல தடிவீரன் கோயில் தெரு, வழுக்கோடை, அப்புறம் ரத வீதி, மேலப்பாளையம், அப்புறமா ராமையம்பட்டி, தச்சநல்லூர், எல்லா இடமும் தண்ணி தான் சார். இங்க ஒரு 3 குளம் உடைஞ்சதா எங்களுக்கு இப்ப தகவல் வந்திருக்கு. நரியூத்து குளம் உடைஞ்சிட்டான். அப்புறமா நம்ம தச்சநல்லூர் குளம் உடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா தருவையில் உள்ள ஒரு குளம் உடைஞ்சிருக்கு. 3 குளம் உடைஞ்சு திருநெல்வேலி முழுக்க தண்ணி தான். இது குளக்கரையெல்லாம் பலப்படுத்துற வேலையை அவங்க எதுவுமே பார்க்கலன்னு நினைக்கிறேன். காலையில கூட 2 குழந்தைங்க மாட்டிக்கிச்சு ஒரு வீட்டுல. அது நம்மளே கழுத்தளவு ஆழத்துலதான் போறோம். அப்படிங்கும்போது நம்ம அவங்களை எப்படி மீட்டிட்டு வர முடியும் சொல்லுங்க? தோல்லே வச்சு தூக்கிட்டு வந்தாலுமே ரொம்ப கஷ்டம். நம்ம தப்பிச்சு வந்துடலாம், குழந்தைங்க மாட்டிக்கிடுவாங்கல்ல. அதனால கொஞ்சம் மாடிகளை தூக்கி வச்சுட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். படகு வசதி எல்லாம் எதுவும் இல்லையா? ஒண்ணுமே இல்ல, எந்த தயாரெடுப்பும் இல்ல. படகுன்ற கண்ணிலே பாக்கல நாங்க படக. அந்த மாதிரிலாம் அங்க வச்சிருக்காங்களா கூட இல்ல. அதான் மாநகராட்சியில போய் கேட்டு வரலாம்னு சொல்லி கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் மாநகராட்சிக்கு. அங்க போய் அதிகாரிகள் இருந்தாங்க, அவங்க சந்திச்சு பேசிட்டு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறீங்க நேரம் கேட்கலாம்னு போறோம். நேற்று மாலையில இருந்து எல்லாம் தகவல் எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய பேர் வீட்டுல தண்ணி புகுந்ததா சொல்றாங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் மண்டபம் தயார் பண்ணிருக்காரு. அந்த மண்டபத்தை சொல்லிட்டு இப்ப பாளையங்கோட்டையில உள்ளவங்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனம் ஒருத்தர் வச்சிருக்காரு, வேதி பவுண்டேஷன் ஒருத்தர். அவர் மண்டபம் தயார் பண்ணிருக்காரு. அந்த மண்டபத்துக்கு உணவுப் பொருட்கள் கொண்டு போகணும். மக்கள் அங்க போக சொல்லி அறிவுறுத்தல் பண்ணிருக்கோம். எல்லா குழுவிலையும் பகிர்ந்திருக்கோம். திருநெல்வேலி மத்திய மாவட்டம், தெற்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம் உள்ள ஆட்கள் தான் பதிவு பண்ணிருக்கோம். யாராவது பாளையங்கோட்டையில் ஒருவர்கள் அங்க போங்க, மத்திய மாவட்டத்தில் உள்ளவங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தகவல் தெரியும் தெரியல. மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. நேற்று மாலை ஒரு 7 மணியிலும் துண்டிக்கப்பட்டிருக்கு நெல்லை நகரம் ஃபுல்லா. இப்ப அந்த பகுதியில் இருக்க மக்கள் யாராவது தொடர்பு கொள்ள முடியுதா? தொலைபேசியில இப்படி நேர்ல தான் போய் பாக்கணும். நேர்லன்னா அவங்க கொஞ்சம் அந்த தண்ணி இல்லாத இடத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்க ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு போறாங்க. வெளியில ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கலாம்னா ஒரு ஹோட்டலும் இல்ல. டீ கடை மட்டும் தான் 1-2 இருக்கு. ஒரு மெயின் பஜார் மட்டும் தான் 1-2 கடை திறந்துருக்கு. வடக்கிற வீதியில ஒரே ஒரு கடை தான் திறந்திருந்தது பார்த்தேன். வேற எந்த கடையும் இல்ல. கொஞ்சம் அந்த என்ன ரொம்ப மோசம். அதிகாரிகள் பார்க்கல, காவலர்கள் பணியில இல்ல, காவலர்கள் ஒருத்தர் கூட இல்ல, இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. நேற்று இரவு கூட நாங்க ஒரு 8 மணி இருக்கு, நேற்று நைட்டு 3:30 மணிக்கு, அதிகாலையில 3:30 மணிக்கு போயிருந்தோம். அப்போ ஒரே ஒரு போலீஸ்கார் மட்டும் தான் இருந்தாரு, வேற யாருமே இல்ல. ஒரு டார்ச் லைட் அடிச்சுட்டு இங்க போவாதீங்கன்னு சொன்னாரு, மற்றபடி யாரும் இல்ல. இன்னைக்கு போனா யாருமே இல்ல. காவலா தான் என்னன்னு கேட்டுட்டு கொஞ்சம் தெளிவு கிடைச்சா நல்லா இருக்கும். மாநகராட்சிக்கு தெரியுமா என்னன்னு கேட்டு 1-2 இடத்துலதான் இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் மட்டும் ஜேசிபி வச்சு கொஞ்சம் இந்த சின்ன சின்ன பாலங்கள்லாம் இருக்கும்ல, பாலத்தை ஒட்டி அமலச்சலையும் அடைச்சிட்டு இருக்கும்ல, அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி அது கொஞ்சம் அவுட்டர்ல உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள் மட்டும் தான் வேலை செய்யறாங்க. நகராட்சிக்குள்ள எந்த வேலையும் நடக்கல சார். அதே மாதிரி இந்த டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய கடைகள், பலசரக்கு, மளிகை, இந்த மொத்த வியாபார கடைகள் ஃபுல்லா தண்ணி ஏறிட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கோடி கணக்குல நட்டம் வரும்னு நினைக்கிறேன். வெள்ளம் முடிஞ்சாதான் தெரியும். எக்கச்சக்கமான மளிகை பொருட்கள் முடங்கிட்டு. இப்ப சாதாரணமா ஒரு பரோட்டா கடைக்கு ரெடி பண்ணணும்னா அதுக்கு மைதா எங்க வாங்குவாங்கன்னே தெரியல. எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 148 மணி நேரம் ஆகலாம். மழை வெறிக்கவும் இல்ல. இப்ப மழை பெஞ்சிட்டே இருக்கு. இப்ப மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இருசக்கர வாகனத்துல போய்கிட்டு இருக்கோம் மாநகராட்சி நோக்கி. அங்க கொஞ்சம் பேர் தங்க வச்சிருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள் கொஞ்சம் பேர் தங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கோம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.